Hello friends and subscribers, welcome to Sindhe Vivek YouTube channel. Hey, drop. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரோபோ சங்கர் அவர் இறந்துட்டாரு 46 வயசில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இப்போது எல்லாருக்கும் நான் ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்கிறது அப்படி என்னென்னா, அந்த செயற்கையாக ஓகேவா அந்த உடம்புல பூசிக்கிறது அந்த மாதிரி அந்த ரோபோ ஐ திங்க் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக காட்டிக்கிறதுக்காக நம்ம அந்த ரசாயனங்களை நம்ம தடவும் பொழுது அந்த ரசாயனமானது நம்மளுடைய உடம்புல ஏற்றுக்கல அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே கல்லீரல் நுரையீரல் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை ஏற்படுத்தி தான் நம்ம ரோபோ சங்கர் நிறைய சொன்னாங்க. நிறைய அவருக்கு இந்த நோய் மாதிரி மஞ்சள் காமாலை வந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. பட் ஆனால் அது ஓரளவுக்கு தான் உடம்புங்கிறது ஏற்றுக்கும். என்றைக்குமே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு அந்த ரசாயனமானது உடம்புல ஏறுச்சுன்னா பலவித நோய்கள் வரும். காட்டாது, உங்களுடைய உடம்பு உருக்கிடும். ரோபோ சங்கர் எப்படி இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடி அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் ரெக்கவர் ஆகி தான் வந்தார். திருப்பி அந்த எல்லாத்துலேயும் நடிக்க ஆரம்பித்தார். அவர் திடீர்னு அவருக்கு உடல்நிலை ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸில் தான் இருந்ததாக டாக்டரே சொன்னாங்க. அந்த கண்டிஷன்ஸில் கொண்டு போய் அவர் இறந்துட்டார். அதனால் இயற்கையாக உங்களுக்கு இப்போ உடலில் பூசுறீங்க அப்படின்னா இயற்கையாக அந்த தாவரங்கள்லேருந்து நீங்கள் பூசிக்கிட்டு நீங்கள் அந்த இது பண்ணுறது உங்களுக்கு ஏற்றது. செயற்கையாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கிற வரையும் தான் ஏற்றுக்கும். அப்படி இல்லை ஏற்றுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இந்த வீடியோவே ஏன் போடுறடா சும்மாவா அப்படிங்கிற மாதிரினா நிறைய யூசர்ஸ் ஹேர் ஆயில் தடவாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, சிசரி அந்த அறுவை சிகிச்சை செஞ்சுப்பாங்க, முகபாவனை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதெல்லாம் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. என்றைக்குமே இயற்கை அப்படிங்கிறது நேச்சரை என்றைக்குமே நேச்சராக கிடைக்கக்கூடியதை மட்டுமே பண்ணுங்கள். சும்மாவே நிறைய நியூஸஸ் பார்க்குறேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டு குழந்தை இறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் உடம்பு முடியலையா உங்களுடைய இயற்கையான உங்களுடைய பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை கேளுங்க. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. இலையை பறித்து சாப்பிட்ணும், வேப்பிலையை பறித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. துளசி இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கீரை வகைகள் காலையில் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவை எடுத்துக்கோங்க. இது நான் பூமர் சொல்கிறேன், பூமர் அங்கிள் பூமர் கூட நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் பரவாயில்ல, எனக்குமே இயற்கை உணவை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செயற்கை உணவு எடுத்துக்காதீங்க. அவருடைய ஆத்ம சாந்தி அடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப வருத்தம் தான்ப்பா. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.